சிம்பு தனுஷ் கூட ரொமான்ஸுக்கு நாரடி. அஜித் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். டிடி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். சின்னத்திரை பிரபலம் டிடி அப்படிங்கிற திவ்யதர்ஷினி நீலகண்டன் இதுவரைக்கும் சின்னத்திரை ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாம வெள்ளித்திரை ரசிகர்களுக்கும் ரொம்பவுமே பிடிக்கும். வெகு சில படங்கள்ல மட்டுமே இவங்க நடிச்சிருந்தாலும் சின்னத்திரையில இவங்க சம்பாதிச்சு வச்சிருக்கக்கூடிய அன்பு அவங்களுக்கு அங்கீகாரத்தை வெள்ளித்திரையிலையும் வாங்கி கொடுத்தது. சமீபத்துல இவங்க கொடுத்த பேட்டி ஒண்ணுல மனம் விட்டு நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க. அதாவது அந்த பேட்டியில நீங்க ஏன் சினிமாவுல நடிக்க கூடாது அப்படிங்கிற கேள்வி எழுப்புனாங்க. அதுக்கு பதில் கொடுக்கும்போது, சினிமாவுல நடிக்கிறத நான் மட்டும் முடிவு பண்ணிட முடியாது. தயாரிப்பாளர்களும் முடிவு செய்யணும். முன்னாடியெல்லாம் நான் தொலைக்காட்சியில இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இப்போ தொலைக்காட்சிய விட்டு விலகிட்டேன். பார்க்கலாம் எதிர்காலத்துல ஏதாவது வாய்ப்பு வருதா இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். நான் நடிச்சா கதாநாயகியா தான் நடிப்பேன். அக்கா கதாபாத்திரம், தோழி கதாபாத்திரத்துல நடிக்க கூப்பிட்டா நான் நடிக்க மாட்டேன். ரொமான்ஸ் பண்ண சொல்லுங்க. நான் ரொமான்ஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே யார் கூட ரொமான்ஸ் காட்சிகள்ல நடிக்க ஆசை இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, விஜய் சேதுபதி கூட ரொமான்ஸா நடிக்க ஆசை இருக்கு. அவரோட நடிப்புல ஒரு எதார்த்தம் இருக்கு. அது எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அதனால அவர் கூட நடிச்சா நான் சில விஷயங்கள கத்துக்க முடியும். அதே மாதிரி எஸ்டிஆர் கூட ரொமான்ஸ் காட்சிகள்ல நடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சிம்புவோட பேர சொன்னதுமே அரங்கமே அதிர்ற அளவுக்கு அங்க இருந்தவங்க கை தட்டினாங்க. அதே மாதிரி தனுஷ் சார் கூட நடிக்கணும் அப்படின்னும் ஆசை. அவரோட படத்துல ஒரு நாள் தான் நடிச்சேன். அந்த ஒரு நாள்லயே நான் நெறைய கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்களோட இந்த பேட்டி ரசிகர்கள் மத்தியில வேகமா பரவிட்டு வருது. அது மட்டும் இல்லாம இந்த பேட்டியில அஜித் பத்தியும் பேசியிருக்காங்க. அதாவது அஜித் பத்தி பேசுறப்போ, எனக்கு அஜித் சாரோட வேதாளம் படத்துல அவருக்கு தங்கச்சியா நடிக்க வாய்ப்பு வந்துச்சு. ஆனா நான் அந்த படத்துல நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். காரணம் அந்த வாய்ப்பு வந்தப்போ என்னோட முழங்கால்ல ஆப்பரேஷன் பண்ணி 20 நாள் தான் ஆயிருந்துச்சு. என்னால அப்போ நடக்க கூட முடியாது. அதனால அந்த படத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சும் மறுக்க வேண்டிய சூழ்நிலையில நான் இருந்தேன். அஜித் சார் வேதாளம் படத்துல உங்க தங்கச்சியா நான் நடிக்க முடியாம போனதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.